எச்சுச்சுமி ஆனா நீங்க பண்ணதான் ஆண்டி சரி. இவளுக்கெல்லாம் நம்ம பாரபட்சமே பார்க்கவே கூடாது. அனன்யா அனன்யா ஏய் ஆஹா, என் பொண்டாட்டிக்கு பைத்தியம் புடிச்சுச்சே. எல்லாரும் இருந்து இப்படி தனியா நின்னு பேசிட்டு இருக்காள இவ. இத நான் எங்க போய் சொல்லுவேன்? யாருகிட்ட போய் சொல்லுவேன்? ஐயோ டார்லிங், தனியா பேசின்னு இருக்க. ஏதோ பைத்தியம் கீத்தியம் புடிச்சுச்சா உனக்கு? வாய் மூடிட்டு இரு. ஐயோ, மிதிச்சது இல்லாம இப்படி அமைதியா இருக்கணும்னு வேற சொல்றாளே இவ. வர வர இந்த வீட்டுல எனக்கு மரியாதை இல்லாம போயிடுச்சு. இப்படி ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கேன். உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன், இருடி. ஒண்ணு இல்ல. எடுக்க மாட்டேங்கிறான். வரே. அம்மா, இப்ப எதுக்குமா இங்க வந்தீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? முதல்ல வழி விடு. அம்மா, சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க தப்பு பண்றீங்க. யாரு? நான் தப்பு பண்றேனா? உள்ள போய் உன் ஃப்ராடத்தனை எல்லாத்தையும் உன் வீட்டுல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்தேனா இல்லையான்னு பாரு. அம்மா போங்கம்மா, தாராளமா போய் நிறுத்துங்க. ஆனா நான் ஏன் இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு இவ்ளோ போராடிக்கிட்டு இருக்கேன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? இத பாரு, நீ எதையோ சொல்லி என்ன ஏமாத்தலாம்னு பாக்காத. ஆஹா, உன் கதையெல்லாம் கேக்குறதுக்கு நான் தயாரா இல்ல. நான் அவனை பெத்த அம்மா. நான் உயிரோட இருக்கும்போது வேற யாரோ ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து அவனுக்கு அம்மான்னு சொன்னது மட்டும் இல்லாம ஏற்கனவே நிச்சயம் பண்ண என் பையனுக்கு திரும்பவும் நிச்சயம் பண்ண பாக்குறியே, இது உனக்கே நியாயமா இருக்கா? அம்மா, மனோஜும் சுபாவும் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சு எங்க கூட எல்லாத்துக்கும் சரி சரின்னு தலையாட்டிட்டு கடைசி நிமிஷத்துல என் தம்பி பொண்ணோட நிச்சயம் பண்ணிட்டேன்னு இந்த மாதிரி வந்து நின்னீங்கன்னா நாங்க எப்படிமா ஏத்துக்கிறது? உங்க சம்மதத்துக்கு அப்புறம் தானே நாங்க சுபாவுக்கும் மனோஜுக்கும் கல்யாண தேதியே குறிச்சோம். இத பாரு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. நான் என் தம்பிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். மனோஜ் என் பையன். அவனுக்கு எது சரி எது தப்புன்னு எனக்கு தெரியும். முதல்ல வழிய விடு. அம்மா, ஒரே ஒரு நிமிஷம். இந்த கல்யாணம் நினைச்சுனா இதனால பாதிக்கப்பட போறது சுபா மட்டும் இல்ல, நீங்களும் உங்க பையன் மனோஜ் மட்டும்தான். சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா, அவசரப்படாதீங்க. இது சரிப்பட்டு வராது. என் தம்பிக்கு போன் பண்ணி அவனை போலீஸோட வர சொன்னாதான் சரியா வரும். ஆமா, இப்போ இங்க போலீஸ் வந்தா உள்ள புடிச்சிட்டு போக போறது உங்க பையன் மனோஜ் தான். என்ன சொல்ற நீ? ஆமாமா, சுபா இப்போ கர்ப்பமா இருக்கா. அதுக்கு காரணம் மனோஜ் தான். இப்போ நீங்க உள்ள போய் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினீங்கன்னா இந்த உண்மை எல்லாம் வெளியே வந்துரும். அதுக்கப்புறம் இது போலீஸ் கேஸ் ஆகி மனோஜ் ஒரு வேளை உள்ள போயிட்டா பாதிக்கப்பட போறது சுபா மட்டும் இல்ல, உங்க குடும்பமும் எங்க குடும்பமும் தான். மனதளவுல எல்லாரும் உடைஞ்சு போயிருவாங்கம்மா. அது மட்டும் இல்லாம அப்படி ஒரு விஷயம் ஆச்சுன்னா உங்க தம்பி பொண்ணோட கல்யாணமும் பாதிக்கப்படும். தேவையில்லாம அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்கம்மா.